என்ன செய்றீங்க? இன்னைக்கு வந்து எண்ணெய் காய்ச்ச போறேன். அதுக்கு வந்து இது வந்து ஸ்டார் பூ, ஓகே. கிராம்பு, ம். மருதாணி, ம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, ஆ. நெல்லிக்காய், வெங்காயம், ம். அதுக்கடுத்து கரிசலாங்கண்ணி பவுடரு. ஓகே. சரியா? ம். இந்த 2 தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து ஊற்றிக்கலாம். ஓகே. இது வந்து கறிவேப்பிலை. இது கூட அந்த காய் என்ன இது பண்ணியிருக்கலையே இந்த ஸ்டார் பூவை போட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிராம்பையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இது நல்லா இதாகட்டும், சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நான் மிக்ஸி எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா அரைச்சி நான் கொண்டு வந்து போட்டுருவேன். அடுத்து செட் பண்ணிக்கணுமா அப்படி இது பண்ணிக்கணுமா? சரி, கட் பண்ணு. இப்படி நல்லா எண்ணெய் காயவும் இந்த நுரை இதெல்லாம் இருக்குது, அந்த நுரையில அப்படி கலைஞ்சிரும். இப்படி எடுத்துட்டு இப்படி விளக்கி விட்டோம்னா அது கூட நல்லா இதாகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். நெல்லிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, மருதாணி எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடணும். ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு போட்டோம்னா பொங்கிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். நல்லா அடுப்பு அமர்த்திட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ வந்து நம்ம கரிசலாங்கண்ணி பவுடரை கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 4 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோ
இது நல்லா ஆறவும் பாட்டிலில் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம எண்ணெய் காய்ச்சினது நல்லா நம்ம போட்டதெல்லாம் தனியாக முருகல் ஆயிடுச்சு. தனியாக எண்ணெய் தனியாக அந்த இது தனியாக இதாகிடுச்சு. இப்போ வாங்க நல்லா இறக்கி வச்சுருவோம். ஆறவும் டப்பாவில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ காய்ச்சின எண்ணெயை இப்போ நல்லா ஆற வச்சு இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றியாச்சு. வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கோம். இதில் இன்னும் இவ்வளோ இன்னும் இருக்குது. அது வடிகட்டும். வடிஞ்சோடனே இன்னும் இதுக்கு இவ்வளோவுக்கு வந்துடும் எண்ணெய். இன்னும் இவ்வளோக்கு மிச்சம் வந்துடும். நல்லா வடிகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.